முருகப்பெருமானின் முதல் அறுபடை தலமான திருப்பரங்குன்றம் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது. வருகின்ற ஜூலை 14 நம்ம மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை வந்து குடமுழுக்கு விழா. அதற்கான யாகசாலை பூஜைகள் எல்லாமே தொடங்கிட்டாங்க. கடந்த 7ஆம் தேதி முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது இல்லையா? அதை தொடர்ந்து நம்ம மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில்லையும் வருகின்ற ஜூலை மாதம் 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகிறாங்க. முருகப்பெருமானின் முதல் படை வீடாக திகழும் இந்த கோவிலில் குடமுழுக்கு விழா வந்து ஜூலை 14 நடக்க போகுது. இந்த கோவிலை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். முருகப்பெருமானோட முதல் படை வீடு. இங்கே தான் வந்து முருகப்பெருமான் வந்து தெய்வானையை வந்து மணந்த தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ் கடவுள் அப்படின்னு செல்லமாக அழைக்கக்கூடிய முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குது. நம்ம பக்தர்கள் எல்லாம் நல்லபடியாக கலந்துக்குவோம். யாம் இருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. எளியோரை காக்கும் கடவுளான முருகப்பெருமானின் முதல் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் கோவிலில் குடமுழுக்கு விழா. இவர் பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமான் வந்து எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் வந்து அறியப்படுகிறார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று குன்றுகள் தோறும் கோவில்களை கொண்டுள்ளார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் குடமுழுக்கு விழாவை நம்ம பக்தர்கள் அனைவரும் போய் கலந்துக்குவோம். முருகப்பெருமானோட அருளை பெறுவோம். முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா பல பேர்களால் அழைக்கப்படுகிறார். சேயோன், அயிலவன், ஆறுமுகன், முருகன், குமரன், காங்கேயன், கங்கையின் மகன், வேலூரவன், சுப்பிரமணியன், வேலன், கந்தன், கடம்பன், கதிர்வேலன், சண்முகன், தணிகை வேலன், குகானந்தன், பூபாலன், வேல்முருகன், பழனிநாதன், பழனிவேல், இப்படி பல்வேறுபட்ட பேர்களை வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து அழைக்கிறோம். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின் உடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். முருகப்பெருமானை நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கனாலே போதும், அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும். குடமுழுக்கு விழா பார்க்குறது வந்து நம்ம வந்து 1000 முறை கோயிலுக்கு போனதுக்கு வந்து சமம் ஒரு குடமுழுக்கு விழா பார்த்தாலே. எனவே நாமளும் செல்வோம். மதுரை திருப்பரங்குன்றம் குடமுழுக்கு விழாவில் கலந்துக்குவோம். ஜூலை 14ஆம் தேதி நடைபெற இருக்குது. வெள்ளனவே போயிருங்க. நல்லபடியாக முருகனோட அருளை பெறுவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.